நேற்று இளமையா இருந்தேன், நல்லா சடுகுடுன்னு ஓடனேன், எல்லாம் பண்ணேன். இன்னைக்கு முதுமை வந்துடுச்சு, மாயை. நிலையா இருந்தா நிலையற்று போச்சு. அப்போ வாழ்க்கையும் மாயை, உலகமும் மாயை. இறைவன் நிஜம், ஆன்மா நிஜம். அதனால தானே சொன்னான், டேய் உடல் மாயிடாது, பொய்யான உடல் நான் சொன்னால. காயமே இது பொய்யா, காயம்னா மெய்யின்னா என்னது? உண்மைன்னு. இது அஞ்ஞானிக்கு காயம் இது உண்மைன்னு அர்த்தம். ஆனால் ஞானிக்கு இது பொய்யின்னு அர்த்தம். அதனால் சொல்கிறான், காயமே இது பொய்யடா, மெய்யின்னா உடல். இந்த மெய் பொய்யாவதுடான்றான். அப்போ அவன் சொன்னது தப்பா, நம்ம ஆசைப்பட்டது நம்ம நினச்சது சரியானா அவன் சொன்னது தான் சரி. ஏன்னா இந்த உடல் ஒரு நாள் மண்ணு போடும். அப்போ இது மெய் இல்லை. ஆனால் இதுக்குள்ளே இருந்த உயிரி ஆன்மாவையும் மண்ணு சொல்லணுமா? அப்போ அதாண்டா மெய். ஆனால் நம்ம எது கண்ணால் காட்சியாக இருக்குதோ அது மெய், எது காட்சி இல்லையோ அதுக்கு பற்றி தெரியல. ஞானிகள் என்ன பண்ணா, காட்சி பொருள் எல்லாம் பொய் பொருள்றா, காட்சி அற்ற பொருள் மெய் பொருள்றான். இப்போ கடவுள் நிஜம் பார்க்க முடியல. சரி, கடவுள் யாரோ எங்கன்னா பார்க்க போன போயும்போது உன் உயிர் இருக்குது நிஜம் தானே? நிஜம்தாமா இல்லையா? மூச்சு விடுறதுனால நினச்சிட்டு இருக்கு. நிஜம் தானே? கொஞ்சம் காட்டு இப்படி எடுத்து பார்க்கலாம் முடியுமா? அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன். அப்போ உடல் இருக்குது, அதை காட்டுவேன். அப்போ காட்சி பொருள் எல்லாம் அழிய போற பொருள், காட்சி அற்ற பொருள் எல்லாம் மெய்ப்பொருள், அது அழியா பொருள். அதனால கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு ஏன் சொல்றாங்க? பலனை எதிர்பார்த்து தானே ஆக வேண்டியிருக்கு. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு சொன்னாங்க. ஆமா, வேலையை செய் கூலி வாங்க நான் சொல்லிக்கிறேன். எப்படி சார் கடமை அப்படிங்கிறது? இப்போ நான் ஒருத்தர் வங்கியில் வேலை பார்க்குறாங்கன்னா ஒரு வங்கியில் வேலை பார்க்கறது ஒரு கடமை. அவருக்கு சம்பளம் வேணும் இல்லை. உன் பொண்டாட்டி பொண்ணு குட்டிங்களுக்கு போகிறது தான் கடமை தான். ஆனால் எதிர்பார்ப்பியா திருப்பி கொடுப்பாங்க துட்டுன்ட்டு சொல்லிச்சாங்க. கடமைன்றது நீ ஒன்றே ஒன்று வேலை செய்து கஷ்டப்பட்டு மட்டும் காரணமாக்காத. கடமை. ஒருத்தருக்கு 100 ரூபாய் கொடுத்தேன், இந்த அம்மா வந்து கேட்டாங்க, ஒரு அவசரம் அங்கெல்லாம். அப்போ அந்த அம்மாவை முடியல, ஒரு 500 ரூபாய் என்கிட்ட இருக்குது, காசு கொடுப்பாருன்னு தெரியும், வந்து கேட்டாங்க, கொடுத்தேன். ஆனால் இதை கடமை கொடுத்துட்டேன். ஆனால் அந்த அம்மா எப்போ தருவாங்க 4 நாள் அவங்க வீட்டாண்டியே போய் சுற்றுறது, 4 நாள் போய் அந்த மாதிரியே கேட்கறது. இது பலனை எதிர்பார்ப்பு. இப்போ அந்த இருளர் குடும்பம் இருந்தது இல்லை? ஆமாம், 120 குடும்பம். ஆமாம், இன்னும் கவர்மெண்ட்டு கூட கொடுக்கல, நம்ம கொடுத்த மாதிரி எங்கேயுமே கொடுக்கல, இந்தியா ஃபுல்லாக கொடுக்கல. காரணம் என்ன? நான் எலெக்ஷனில் போய் நிற்க போகிறாங்க. இதுதான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத. முதல் வாட்டி என்ன பண்ணோம், கொரோனா சால 120 குடும்பம், பெரிய பெரிய பணக்காரன் இருக்கிற இடம் அது. ஆனால் யாரும் 10 பைசா உதவி பண்ண மாட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், நமக்கு யாருன்னே தெரியாது. உடனே என்ன பண்ணோம், 460 ரூபா ஒரு கிலோ, ஒரு பேக் அரிசி 10 கிலோ இல்லையா, 1 கிலோ எண்ணெய், 1 கிலோ பருப்பு, ஒரு பாக்கெட் ரஸ்க்கு, ஒரு பாக்கெட் பிஸ்கட், கையில் 1000 ரூபாய். இதையெல்லாம் கொடுத்து கையில் 1000 ரூபாய் கொடுத்தோம் முதல் தடவை. சரி, கொரோனாஸ் முடிஞ்சு போச்சுன்னா 2வது வாட்டி தொடர்ந்துருச்சு. அப்போ என்ன பண்ணோம், 10 கிலோ அரிசி, காய்கறி, எண்ணெய் எல்லாம் கொடுத்து ஒரு லுங்கி ஒரு புடவை கொடுத்து கையில் 1000 ரூபாய் கொடுத்தோம். இப்போ அவங்களால நமக்கு என்ன நன்மை சொல்லு? நம்ம எதிர்பார்த்து கொடுக்கலையே. அதான் இது கடமை. ஒருத்த பசியோட சாவறான், அவனை காப்பாற்ற ஆள் இல்லை, உனக்கு மனம் இருந்தது கொடுத்த கடமை. ஆனால் அவங்க திருப்பி நமக்கு என்ன செய்வாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதுதான் தர்மம். அதனால சொன்னான், கடவுள் தொண்டு செய்கிற கடவுள் எனக்கு என்ன கொடுத்தாருங்க அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. எம்ஜிஆர் பாட்டில் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் தெரியுமா? என்னது, நாடு என்ன செய்தது என்று நினைக்காது, நாட்டுக்கு நீ என்ன செய்தன்னு. ஏன் நாட்டிலேயே இந்த கதியாக இருக்குது, கடவுள்கிட்ட அந்த கதியாக இருக்கணும்ப்பா சொல்லு சாமி. அதனால கடவுள் தொண்டு செய்கிறவன் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி தர்மம் பண்ணுறவன் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கக்கூடாது. நான் ஒரு தர்மம் பண்ணுறேன், எனக்கு அவங்க எதனா செய்வாங்க நினச்சின்னா அது தர்மம் கிடையாது, கடன்.
தர்மத்தை பண்ணும்போது பிரதிபலன் எதிர்பார்க்கக்கூடாது. நீ கம்பெனியில் போய் வேலை செய்த, என் கடமையை நான் வேலை செய்கிறேன், எனக்கு சம்பளம் கொடுப்பாருன்னா வேலை இல்லாத எத்தனை பேர் இருக்கிறான், அவன் என்ன பண்ணுவான்? உன் குடும்பத்தில் நீ 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அந்த உன் பொண்டாட்டி புள்ள குட்டிகளெல்லாம் போட்டுக்கிட்டா நாளைக்கு திருப்பி எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடுமா? கொடுப்பாங்க. நான் போட்டேன். உன் கடமையை செய்த பலனை எதிர்பார்க்கலைங்க. அது மாதிரி இறைவங்கிட்ட கடமையை செய்யணும், பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது. அவன் எப்போ உனக்கு கொடுக்கணுமோ உன் உழைப்பை அவன் தொடவே மாட்டான். எப்போ உனக்கு திருப்பி கொடுக்கணுமோ அப்போ திருப்பி. அதனால் இறைவங்கிட்ட எந்த பலனையும் எதிர்பார்க்கக்கூடாது. உன்னுடைய செயல் மட்டும் இருக்கணும். அதுதான் உன்னுடைய கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதுன்றது பொருள். அதுக்குன்னு நான் வேலை செய்தால் அவன் சம்பளம் கொடுப்பேனா, அவன் கொடுக்க மாட்டானா, அது நான் கேட்கக்கூடாதா அப்படின்னு கூடாது. வேலை போய் செய்தினாவே எவனும் சம்பளம் கொடுப்பான். சம்பளம் கொடுத்தா சும்மா வேலை வாங்க மாட்டான். இந்த இப்போ 4 பேர் வந்து சாமான் தொலைக்கிறாங்க. 2 நாள் நேற்று தொலைக்குனாங்க, இன்றைக்கும் தொலைக்குனாங்க. இருளரவும் அவங்களுக்கு லேடிஸுக்கு 500 ரூபாய், ஜென்ஸுக்கு 600 ரூபாய். 4 மாதமாக தொலைக்கணும் வராங்க. எவ்வளோமா கூலி? 500 ரூபாய். 500 ரூபாய் கையில் கொடுப்பேன். 1000 ரூபாய் தனியாக ஒன்று கொண்டு கொடுத்துருவேன். 600 ரூபாய் கொடுப்பேன். ஆம்பளைக்கு எவ்வளோப்பா கூலின்னு? 600 ரூபாங்க. இந்த 600 ரூபாய் 1100 ரூபாய் தனியாக கொடுப்பேன். ஏன்? அவன் சம்பளத்திலே 200 ரூபாய் பிடிச்சிக்கிட்டு இருந்தது. அவன் கடமையை செய்கிறான், பலனை நம்ம கொடுக்கணும், அவன் எதிர்பார்க்கக்கூடாது. இதுதான் சாமி, கடமையை செய், பலனை எதிர்பார்க்கணும். அருமை சாமி. தெய்வ வடிவங்கள் இப்படித்தான் என்பதற்கு ஏதாவது காரணம் இருக்குதா சாமி? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை பிள்ளையார் ஒரு மாதிரியும், முருகன் ஒரு மாதிரி, சரஸ்வதி இந்த மாதிரி உருவ அமைப்புகள் வித்தியாசப்படுது. இதுக்கு ஏதும் காரணம் இருக்கா சார்? மனுஷன் இங்கே இருக்கிறோம், இவ்வளோ 1000 பேர் இருக்கிறோம். மனுஷன் புலி பார்த்தீங்கன்னா 100 புலி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லை? சிங்கம் பார்த்தீங்கன்னா 100 சிங்கம் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மனுஷன் ஏன் இத்தனை விதமாக இருக்கிறான்? ஏன் சாமி? காரணம் என்ன சொல்லுங்க சாமி. அவரோட ஊழ்வினை பயனுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு ஒன்று உருவ அமைப்பு. மற்றதுக்கெல்லாம் ஊழ்வினை பயன் இல்லை. அணில் பார்த்தீங்கன்னா 100 அணில் இருந்தால் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்லை சாமி, ஒருத்தர் கை கால் இல்லாமல் பிறகுதான், ஒருத்தர் அசிங்கமாக செய்த பாவம் அது இருக்கட்டும். உருவங்கள் எத்தனை, எதுக்கு இத்தனைன்னு சொன்னீங்களே? வழிபாடுகள். மனிதனுக்கே இத்தனை உருவங்கள் இருக்குது தெய்வ நிலையில். இப்போ உனக்கு என்ன ஆகுது? மொத்தமாக ஒரு உருவம் மாதிரி செய்து வச்சா நீ எதுக்கு யூஸ் ஆக? எதுக்காவது யூஸ் ஆகுவேன்? 2 கால் வேணும், 2 கை வேணும், இல்லை 2 கண்ணு வேணும், 2 காது வேணும். இது எல்லாம் இருந்தால் தோற்றத்து மனுஷன். உள்ளுக்குள்ளே தச வாயுக்கள் ஏங்குது. அது அடையாளம் கிடையாது. அது ஏங்கலைன்னா நீ இரும்ப முடியாது. அது ஏங்கலைன்னா நீ சாப்பிட முடியாது. அது ஏங்கலைன்னா மலம் போகாது. அது ஏங்கலைன்னா யூரின் போகாது. அப்போது இத்தனை செயலுக்கும் இத்தனை இதுக்கும் இந்த இது கடவுள்னு வகுத்து வச்சு இல்லையா? டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இது மின்சாரம் தயாராகிற இடம் மாதிரி தலை. மின்சாரம் தயார் பண்ணி ஊரெல்லாம் போகிற மாதிரி உடல் இல்லையா? அதனால் சொன்னான், எஞ்சான் உடம்புக்கு தலை இருக்கும், சிரசே படுத்தானும். அங்கிருந்து தான் எல்லாத்துக்கும் சப்ளை ஆகுது இல்லையா? அதனால் அந்த எல்லாம் இயங்கணும்னா அவசியம் தெய்வங்கள் தேவை. அதனால் இத்தனை தெய்வத்தை பிரித்து வச்சுக்கிறோம். ஒன்று முட்டாள்தனமாக இல்லை, அறிவுபூர்வமாக வச்சுக்கிறோம். நமக்கு தெரியாதால அதெல்லாம் முட்டாள்தனம்னு சொல்லிக்கிறோம். ஆதியில் இருந்த மகான்கள் தான் பிழப்புக்காக இந்த உலகத்துக்கு வரல, இந்த உலக மக்கள் நலனுக்காக அவங்க வந்தாங்க. அதனால் அவங்க எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த மனுஷன் பகட்டு வாழ்க்கையில் வாழறதால உண்மை புரிய மாட்டேங்குது, தீமையை ஈஸியாக எடுத்துக்கிறான். அதனால் இவனுக்கு உண்மை புரியல. தெய்வ இயக்கம் வயிறுன்னு ஒன்று இருக்குது. இது எதுக்கு? நல்லா ஒரு பை மாதிரி வச்சுட்டான்னா ஏதாவது சாப்பிட்ட பையில் போய் நின்றுக்குமே, ஜீரணமாகுமா? அப்போ இதை அரைச்சி இதுலேருந்து காற்றை உருவாக்குறதுக்கு பேர் மகாவிஷ்ணுன்னு வச்சு. இந்த உடலுக்கு எவ்வளோ உஷ்ணம் தேவை, அந்த உஷ்ணத்தை கொடுக்கறதுக்கு குண்டலி சக்தி அம்பாளுன்னு பேர். இந்த உடல் மொத்த தசநாடிகளும் இயங்கிறதுக்கு ஓசையும் வர்றதுக்கு சிவம் நாதன் பேர். அப்போ இத்தனை பொருளும் இருந்தால் தானே ஏற்கும். அதே மாதிரி இத்தனை தெய்வம் இருந்தால் தானே ஏற்கும். மூடத்தனமாக எதுவுமே இல்லாத ஒன்றுமே இல்லாத போய் கும்பிட்டு எத்த கும்பிட்டு சொல்லு சாமி. மரணம் அனைவருக்கும் நிச்சயமான ஒன்று. ஆனால் மரணம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. இந்த
மரண பயத்தை போக்குவதற்காக ஏதாவது ஒரு வழி இருக்கா? ஒன்றும் ஒரு வழியும் தேவையில்லை சாமி, தெளிவு இருந்தாவே தெரிஞ்சிடும். இப்போ ஒரு நண்பரை போய் கூப்பிடுறோம், பாப்பா இந்த ஊருக்கு போய் வரலாங்க. அட பாப்பா நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன்ப்பா, நிம்மதியாக தூங்கிட்டு வரேன்ப்பா, ராத்திரி நிம்மதியாக தூங்கணும்ப்பா அப்படின்னு சொல்றியே, அந்த தூக்கத்தினுடைய நிலை என்ன? அதை யோசிச்சு தான் மரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். தூங்குனது பக்கத்தில் வெட்டினா தெரியல, கத்தனா தெரியல, போனா தெரியல, வந்தா தெரியல, தூங்குனது வேணாம். சாவுனுடைய ஒத்திகை அது. இது முழிப்பு வருது மறுநாள், ஒரு நாள் செத்த மறுநாள் முழிக்கிற. அதனால முழிப்பு ஒரு நாள் ஜாக்கிரதா, ஒரு நாள் தூங்குறது உறக்கா. அந்த தூக்கத்துக்குள்ளவே ஒரு அருமையான கனவுகள், அது வயசுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஒவ்வொருத்தருக்கு நடிகர்களாக வருவாங்க கனவுல, ஒவ்வொருத்தருக்கு கடவுளாக வருவாங்க கனவுல. இது அவங்க நினைப்புகள் ஏற்ற மாதிரி கனவுகள் வரும். அதில் ஒரு சுகம். அப்போது முழிப்பு நிலை, உறக்க நிலை, உறக்கத்தில் கனவு நிலை, இந்த மாதிரி 3 நிலையில் மனிதன் வாழலாம். ஆனால் இது 3 நிலையை கடந்து ஞானிகள் 2 நிலை உண்டு, துரியம் துரியாதீதம் அப்படின்னு 2 நிலை உண்டு. தூங்காத தூக்கம், எப்பவுமே இறைவனோட கலந்து இருக்கிற நேரம். தூங்காத தூக்கம்ன்றது இறைவனை பார்க்க பயணம், இறைவனோட கலந்து இருக்கிற நேரம் ஞான நிலை. அதனால் ஞானிக்கு உண்டது, அஞ்ஞானியால் முடியாது. இதுதான் இதுதான் அருணகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார். ஏப்பா நல்லா போய் பட்டம் தூங்கிட்டு வரேன், நிம்மதியாக வரேன்னு சொல்லியே, அதனுடைய பொருள் என்னான்னு தெரியுமாடா உனக்கு? வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்ட அழிய தர்மம். அடடே என் பொண்டாட்டிங்க, என் பிள்ளைங்க, என் சொத்துங்கன்னு வாழறியடா, நிலையானதா அது? பொண்டாட்டி நிலையானதா? உன் புருஷன் நிலையானவனா? உன் பிள்ளைங்க நிலையானதா? எதுவுமே நிலையில்லாத மேலே நீ ஆசையை கொட்டி வாழ்ந்துன்னுக்கிறியடா. இது முட்டாள்தானன்னு உனக்கு தெரியலையாடா அப்படின்ற. அதனால் சொல்கிறார், வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்ட அழிய தகுமோ, கிளைப்பட்டு எழு சூறாரும் உரமும் கிரிப்பட்டு உருவத்தோடு வேலவனே, மகா மாயை கலைந்திட வல்லவரான் முகமாறு மொழிந்தது மொழிந்திலோனே, அகமாயை என்று அயரும் சாகா மாயையில் என்று தயங்குவதே. ஏண்டா இதெல்லாம் பண்ணணும் நான் ஆசைப்படுறேன், சாவனை நான் வருத்தப்படுறேன். சாவு எதுடா அடைஞ்சது? உன் உடல் தானடா அழிஞ்சது. ஒரு ஷர்ட்டு தச்சு போட்டுக்கிற, ஒரு பெரிய கோட்டு தச்சு போட்டுக்கிற, எவ்வளோ நாள் போட்டுப்ப? முதல்ல நல்லா இருக்குதுன்னு போட்டுக்கிற, கந்தல் கந்தலாச்சுன்னா நான் நல்லா போட்டுக்கிதுன்னு இருப்பியாடா? ஆன்மாவை போட்ட சத்து நல்லா இல்லைன்னா இது கைட்டி போட்டு வேறு சட்டை போட்டுக்குதுடா. இது ஏடா உனக்கு புரியலன்ற இல்லையா? அதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தூக்கமே மரணத்துக்கு ஒத்திகை. நாளைக்கு நிரந்தரமாக ஒரு கம்பெனிக்கு போகிற, நிரந்தரமான வேலைக்காரன் ஆகணுன்னா முதல்ல அப்ரண்டிஸாக போகணும், ட்ரைனிங் எடுக்கணும். இல்லை, அந்த ட்ரைனிங் தான் நிரந்தரமாக தூங்குறதுக்கு ட்ரைனிங் தான். முழிச்சு தூங்கி முழிக்கிறது தூக்கம்ன்றது. சாமி, உலகே மாயம் வாழ்வே மாயம் அப்படின்னா என்ன சுவாமி? இந்த உலகத்தை நம்ம கண்ணால் பார்க்குறோம், அப்படின்னா எது மாயை? அது சொன்னது முட்டாள்தானுமா, நீ கேட்டது முட்டாள்தானுமா? தெரியல சாமி. உலகத்தை கண்ணால் பார்த்துட்டேன் சாமி. இல்லை, நேற்று வரைக்கும் பார்த்தேன். ஆமாம். இன்னைக்கு படுக்கையில் பட்டு கிடக்குற, உயிர் போயிடுச்சு. உலகத்தை பார்த்தேன்னு சொல்லுவியா? முடியாது. ஏன் முடியல? நீ பார்த்த உலகம் மச்சான் மறைஞ்சு போயிடுச்சு. அப்போ இது மாயை. மனிதனுக்கு இதுக்கெல்லாம் வந்து மனிதனுக்கு ஆறறிவு, நம்ம வந்து விலங்குகளுக்கு அறிவு இருக்குது அப்படின்லாம் பேசிடுவோம். இந்த அறிவுன்னு சொல்கிறது எங்கிருந்து வருது, எப்படி வருது? இதை போய் சொல்லு. இப்போ நீ என்ன பண்ணின்னுக்கிற? உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. இதுதான் அறிவு. இதுக்கு பேர் தான் சாமி அறிவு. மிருகம் வந்து ஒரு ஃபோனை கொடுப்பா, நான் பேசுமா? அப்போ அது அறிவு இருக்குது. அறிவுன்றது உயிர். ஆனால் மனம்ன்றது இல்லை. அதுக்கு உனக்கு அறிவும் இருக்குது, மனமும் இருக்குது. அதனால் நீ என்னை கேள்வி கேட்டுருக்குது. அறிவும் மனமும் சேர்ந்து செயல்புரியுது. அங்கே வரும் அறிவு மட்டும் செயல்புரியுது. பசிக்கு எது தேவையோ அதை அடிச்சு போட்டு போயின்னே இருக்கும். ஆனால் நீ பசிக்கும் போய் அடுத்த தலைமுறைக்கும் ஓடணும், இதான் மனம் இருக்குது. அப்போது அறிவு இல்லைன்னா இந்த கேள்வி நீ கேட்க மாட்டேன். அறிவு இருக்கிறதால தான் இந்த கேள்வி கேட்குறது. அறிவும் மனமும் சேர்ந்து இந்த கேள்வி இருக்குது. அறிவு இல்லைன்னா செயல் இல்லைன்னு அர்த்தம். சொல்லு சார். கடவுள் தான், குரு தான். அதே மாதிரி சித்தர்கள் தான், குரு தான். இதில் வந்து 4 விதமான பதங்கள் இருக்குது.
இல்லையா? ஞானி, சித்தர், யோகி இப்படின்னு இதெல்லாம் மனுஷன் தானே. ஏன் இந்த பதங்களை வச்சுருக்கோம்? அவங்கவுங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பட்டம் கொடுத்து வச்சுக்கணும். சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், யோகிகள். அப்போது சித்தர்கள்ன்றவங்க மனிதனோட உறவாடாத, மனிதனுக்கு என்ன தேவை அது புத்தனையும் எழுதி கொடுக்கும். கடவுள் மாதிரி கடவுளோடவே உறவாடிங்க. ஞானிகள் வந்து கடவுளோடவும் மனிதர்களோடவும் உறவாடும். அதனால் இந்த ஞானிகள் என்ன செய்கிறான்னா, மனிதர்களை எப்படி உள்ள வச்சுக்கிட்டு போகணும், இந்த மனிதர்களை எப்படி நல்வழிப்படுத்தணும், என்ன பேசுனா அவங்க நல்வழிக்கு வருவாங்க, என்ன செய்தால் அந்த கடவுள் வழிக்கு போவாங்க அப்படின்னு பண்ணுறவர் தான் குரு. அதனால் குரு உயர்ந்தவரா, சித்தர் உயர்ந்தவரா, அவர் எதுவுமே சொல்லலைன்னா கடவுள் கூட இங்கே எதுவுமே சொல்லலை. ஆனால் கடவுளை பற்றி தான் பேசுவாங்க. அதனால் உயர்ந்தவங்க எப்போவுமே பேச மாட்டாங்க. இந்த நடுதரமாக இருக்கிறவங்க தான் பேசுவாங்க. அது மாதிரி சித்தர்கள் எப்பவுமே மனுஷங்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. இந்த மகான்கள், குருமார்கள் தான் பேசிடுவாங்க. அதனால் இவங்களுக்கு அந்த வேலை கொடுத்துருது. அடுத்த வாட்டி கடவுள் பார்ப்பாரு, நிறைய பேசியிருக்கிற, இனிமேல் வானா நீ சித்தனை போயிடு, காட்டுக்கு போயிடு அப்படின்னு அவர் அமிச்சாலும் அனுப்பலாம். ஏன்னா பதவி ப்ரமோஷன் மாதிரி இருக்கு. வேதங்களும் சாஸ்திர மந்திரங்களும் வடமொழியிலே இருக்கு. சரி, அதனால் அதோட உள்பொருளை நாம் அறிய முடியவில்லை. இப்போ அந்த மந்திரங்கள் எல்லாம் வந்து அவங்கவங்க தாய்மொழியிலேயே ஓதுனா அதோட பலன் வந்து மாறுமா? எந்த மொழியில் இருந்தாலும் பலன் மாறாது. எந்த மொழியில் இருந்தாலும் அவன் மனசை பொறுத்துக்குது. இப்போ கோயிலுங்களில் தமிழில் அர்ச்சனை பண்ணால் நல்லது. ஆமாம், நான் கூட விரும்புகிறாங்க. ஆனால் தமிழில் அர்ச்சனை பண்ணால் 4 பேர் கூட அங்கே நிற்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பொருளினுடைய அர்த்தங்கள் புரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அங்கே நிற்க மாட்டாங்க. இதானா, இவ்வளோ தானா அப்படின்னா. அது அர்த்தம் புரியாமல் அவன் சமஸ்கிருதத்தில் ஓதுறதால 1 மணி நேரம் ஆனாலும் அவங்க அங்கேயே நிற்கிறாங்க. புரியாததால். புரிஞ்சிடுச்சுன்னா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்கிறேன். திருப்பதி இருக்குது இல்லை, தில்லை இருக்குது, திருவலங்காடு இருக்குது. திருவலங்காட்டில் போனீங்கன்னா சிவலிங்கத்துக்கிட்டவே மனுஷன் போகலாம், அர்ச்சனை பண்ணிக்கலாம், வரலாம். அதனால் அங்கே யாருமே கூட்டம் போடுறேன். ஓ இவ்வளோ தானா, இது லிங்கமா, இது அப்படி போயிடுச்சு. ஆனால் திருப்பதியில் நீ உள்ளே போகும்போது இருட்டு. அந்த இருட்டில் போகும்போது அவன் ஜருகுன்னு வச்சு விட்டுருவான். அதனாலே என்ன பண்ணுறான், 4 நாளைக்கு அங்கே ரூம் எடுத்துக்கின்னு தங்குறான். ஒரு நாள் கூட நான் பார்க்கலையே அப்படின்னு 4 நாள் அங்கே தங்குறான். அதனால் கூட்டம் அங்கே அளவு மீறி போகுது. எந்த ஒரு பொருளையும் நேரடியாக பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு மவுசு இருக்காது. அதே மாதிரி மந்திரம் வந்து நேரடியாக சொல்லிட்டாக்கா அதுக்கு மரியாதை இருக்காது. அதனால் சமஸ்கிருதத்தில் இருக்கிறதால ஓடின்னு இருக்கு. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கணும். இந்து மதம் அழிவுக்கு காரணம் பிராமணர். இந்து மதம் காப்பாற்றப்பட்டதுக்கு காரணமும் பிராமணர். ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே வருமானமே இல்லைன்னா கூட ஒரு கோயிலில் டெய்லி போய் விளக்கேற்றி கற்பூரம் ஊற்றி அர்ச்சனை பண்ணிட்டு விட்டு போட்டு. நம்ம ஆளுக்கிட்ட ஒரு கோயில் கொடுத்தீங்கன்னாக்கா அங்கே எதுவுமே காசு வரலப்பா, அங்கேப்பா போகிறது அப்படின்னு விட்டுடுவோம். அதனால் இந்த இந்து மதத்தை காப்பாற்றப்பட்டதும் பிராமணர்களால், இந்து மதத்தை ஜாதி பேதம் வச்சு அழிக்கப்பட்டதும் பிராமணர்களால். இந்து மதத்தில் இந்த ஜாதி வீட்டில் வச்சுக்கோ. கோவில் வந்து ஒரு பொது இடம். இதாக பண்ணிட்டோம். கோவில் வந்து ஒரு பொது இடம். அங்கே எல்லா ஜாதிகாரனுக்கும் இறைவன்கிட்ட உரிமை உண்டு. அவன் வந்து கும்பிடலாம். ஆனால் அவனை வெளியே நிறுத்திட்டான். நீ கோயில் உள்ள வரக்கூட தீண்டத்தகாத. எவன்டா உலகத்தில் தீண்டத்தகாது இல்லையா? மனிதனா பிறந்தவன் அத்தனை பேரும் உயர்ந்தவன் தானே. நீயே தாயினுடைய கர்ப்பத்தில் தானே இருந்து வந்த. அவனும் தாயினுடைய கர்ப்பத்தில் தானே வந்தான். அவனை வரக்கூடாது, நீ மட்டும் சாமி பக்கத்துலேயே நின்றுக்கலான்னு. இந்த ஜாதி பேதத்தால் மத மாற்றங்கள் ஏற்பட்டது. இன்னைக்கு 300 வருஷம் இந்தியாவை வெள்ளைக்காரன் ஆளும்போது கூட இவ்வளோ கிறிஸ்டின் கிடையாது இந்தியாவில். அவன் வெள்ளைக்காரன் வந்து வீடு வீடாக போய் பிரச்சாரம்லாம் பண்ண மாட்டான். அவன் போவான் சர்ச்சைக்கு, அவன் கும்பிடுவான், வீட்டுக்கு போய் நேர்ந்துருவான். இந்த வறுமையில் போய் சேர்ந்தான் பாரு கிறிஸ்டினில், மரியாதைக்கு போய் சேர்ந்தான் பாரு கிறிஸ்டினில். அவன் சும்மாகிற வீட்டெல்லாம் நோட்டீஸ் கொடுத்துன்னு தெரியும். இந்துக்கள்னு வீடுன்னு தெரிஞ்சும் போய் நோட்டீஸ் கொடுப்பான். இது காரணம் என்ன? காசு, பிஸ்னஸ். ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளை ஒரு தெருவுக்கு போய் காசு கொடுத்துட்டு 4 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினா அதுக்கு சாயந்தரம் 700 ரூபாய் இருக்குது.
இது மத போதனை. இந்துக்களில் எங்கன்னா போதனை பண்ணுறேன்னா கிடையாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜாதின்னு பிரித்து ஒருத்தனை இழிவாக்கி ஒருத்தனை உயர்த்தி வைக்கும்போது இழிவானவன் மரியாதை தேவை. மனுஷனை 2 விஷயம் முக்கியம். அவன் வாழறதுக்கு மரியாதை வேணும், அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு பசிக்கு ஆகாரம் வேணும். இந்த 2க்கு தான் மனிதன் வாழ்ந்துன்னுக்கிறான். ஆனால் இந்த மதத்தில் மதம் புனிதமான மதம், தெய்வீக மதம் இந்து மதம். ஆனால் இந்த செயலால் இந்துக்கள்லாம் கிறிஸ்துவனா மாறணும். அதனால் இந்து மத அழிவுக்கு காரணம் அடிப்படை பிராமணன். அதே நேரத்தில் இந்து மதம் இவ்வளோ நாள் காப்பாற்றப்படுறதுக்கு எங்கே போய் ஒன்றுமே பைசா வருமானம் இல்லைனா கூட அவன் போய் அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலை காப்பாற்றுவான். அந்த இந்து மதம் இது வரைக்கும் வாழறதுக்கு காரணமும் பிராமணன். அதனால் இந்த மந்திரங்கள்ன்றது சமஸ்கிருதத்திலையும் இந்தியிலையும் சொல்லும் போது இவனுக்கு புரியாத போது இவன் அங்கேயே நின்னான். இவனுக்கு புரிஞ்சு போச்சுன்னா இவ்வளோதான மந்திரம் நாங்களும் சொல்லிட்டு உடனேன்னு வீட்டு போடுவான். அதனால அவன் சமஸ்கிருதத்தில் சொல்லுவான். வணக்கம்மா. இப்போ நீயா இருக்கும்போது உன்னோட பிறவி பயண அடை அப்படின்னு சொன்னீங்க. அதில் நான் நீங்கிற நானா இல்லை டானா, எதுங்கய்யா சரி? தான் அப்படிங்கிறது சரியா, நான்ங்கிறது சரி? நான் என்றது ஆன்மா, சரிங்க. தான் என்றது உடல். சரிங்க. தான் சரிங்க ஐயா. ஆன்மா. அப்போது இந்த ஆன்மாவை உடல் சுமந்துங்குது. இந்த உடல் ஆன்மா நானாகும், இந்த உடல் தானாகும். அப்போது இந்த 2ம் சேர்ந்தது தான் இயக்கம். ஒரு பொருளாக எதுவுமே இயங்காது. கணவன் மனைவி இல்லைன்னா குடும்பம்னு இல்லை இல்லையா? தாய் தகப்பன்னா பிள்ளைன்னு இல்லை. புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னா கணவன் மனைவின்றது இல்லை. ஜீவனும் ஆன்மாவும் இல்லைன்னா மனிதன் இல்லை. அப்போது எல்லா பொருளும் 2 வகையாக இருந்தால்தான் இயக்கம். ஒரு வகையாக இருந்தால் இயக்கம் போயிடும். அதனால் 2 வகையாக இருக்கிறோம், உடலும் உயிருமா இருக்கிறோம். அப்போது உடல் உயிர், உயிர் என்றது நான், உடல் என்றது தான் இல்லையா? இது 2ம் இணைஞ்சு தானே வாழறோம். ஆனால் இந்த 2மே அடுத்தவங்க கிட்ட பாயக்கூடாது. அது ஆணவம்னு பேர். சரிங்க. சரி, இதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நமக்கு எல்லாரும் ஒரு ஆசையோடு தான் இங்கே உலாவிட்டு இருக்கோம். எந்த ஆசை? புத்தர் சொன்னார், புத்தரே, துன்பத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் எதுப்பா? நம்ம மனசில் இருக்கிற ஆசை தான். அப்போ இறைவனை அடையிறது ஆசையாகுமா அப்படின்னா அதுவும் ஒரு ஆசை மாதிரி தான். ஆனால் அந்த ஆசைக்கு உரம் வேணும். நம்ம டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், பணக்காரன் ஆகணும், எல்லாம் ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆசையை அடையக்கூடியதுக்கான தெம்பு, திராணி, அந்த வல்லமை ஒன்று நமக்குள்ளே வேணும். அதுக்கு பேர் வைராகியம். அந்த வைராகியன்ற ஒரு கொம்பை ஊனி தான் இந்த பாதாளம். இது ஒரு புதக்குழி. இந்த உலகம் எதுக்காக தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், தப்பிச்சு தெரியாமல் கூட இறைவனை பார்த்துடக்கூடாது, தப்பிச்சு தெரியாமல் நீ யாருன்றதை உணர்ந்துடக்கூடாதுன்னு தான் இந்த உலகன்ற ஒன்று இறைவன் ரொம்ப அழகாக சிருஷ்டித்து நம்மகிட்ட கொடுத்துருக்குறான். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு மழக்கம் வரும். அடி வாங்குகிறோம், ஓன்னு அழுகுறோம், யாருக்கும் வராத துன்பம்லாம் எனக்கு வந்துச்சேன்னு கலங்குறோம். ஆனால் கலங்கின்னு அப்படியே இருக்கிறோமான்னா அப்படியே இல்லை. திரும்ப 2 நாளில் தொடச்சி போட்டு என்ன பண்ணுறோம், அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறோம். அப்போது இந்த உலகம் நம்மளை ஒரு புஷ் பண்ணிக்கினே இருக்குது. ஆசை காட்டி ஒரு நாய்க்கு ஒரு புற கொடுத்தா எப்படி வாலாட்டிக்கினே பின்னாடியே ஓடுமோ, அந்த மாதிரி இந்த உலகம் நமக்கு ஆசையை கொடுத்து ஆசையை தூண்டி விட்டு எதையோ ஒன்று நோக்கி ஓட விடுது. அந்த ஏதோ ஒன்று ஏதாவது ஒரு வகையில் நம்மளை காப்பாற்ற போதான்னு கடைசி வரைக்கும் நம்மளை தெரியாமலும் பார்த்துக்கிட்டு. அப்போ இது நாள் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை போதும்னு நினைக்காம இப்போ எல்லாருக்கும் ஒரு யோசனை வந்துக்குதுல்ல. ஒரு 50 வயசை கடந்து இங்கே வந்திருக்கிறோம், ஒரு 40 வயசை கடந்து இங்கே வந்திருக்கிறோம். இவ்வளோ நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கைலாம் சரியான வாழ்க்கைன்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்குறோம். ஆனால் இப்போ எங்கேயோ ஒன்று ஒரு பொறி தட்டுது, இல்லைப்பா இது வாழ்க்கையே இல்லை, வேற ஏதோ ஒன்று இருக்குதுப்பா. அந்த வாழ்க்கை என்னான்னு தெரிஞ்சுட்டா, ஒருவேளை நான் அதை உணர்ந்துட்டா, இது என்ன வேற ஒரு டைமென்ஷனை இந்த உலகத்தை காட்டி கொடுக்கும், வேற ஒரு பரிமாணத்துக்கு நம்மளை கொண்டு போகணும்னு ஏதோ ஒன்று தூண்டு விட்டுதுல்ல. அந்த ஏதோ ஒன்று என்ன சாமி? இது நாள் வரைக்கும் அந்த நெருப்பு நம்ம இதில் பற்றவே இல்லை. இன்னைக்கு ஒரு பொறி நம்ம மனசில் உருவாயிருக்குது.
வேற ஏதோ ஒன்று இருக்குதுப்பா, இது இல்லைப்பா, இது இல்லை. எல்லாரும் சாகுறோம், அந்த மாதிரி நான் சாகக்கூடாது. எல்லாரும் வாழற வாழ்க்கை நான் வாழக்கூடாது. வேற ஏதோ ஒன்று இருக்குப்பான்னு ஒரு தேடல் வந்தது இல்லையா? அந்த தேடலுக்கு காரணம் என்னன்னா, இப்போதான் இறைவனோட பார்வை நம்ம மேலே விழுந்திருக்கு. அவனுடைய பார்வை விழாம இப்படி ஒரு நினைப்பு நமக்கு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஆசையை தூண்டுறதுக்கு தான் இந்த உலகம் படைச்சிக்குது, இறைவனை காட்டவே காட்டாதுன்னு பல முறை சொல்லியிருக்கிறோம். ஏன்னா மகான்கள் இறைவனை அடைஞ்சதே சாதாரணமாக அடையவே இல்லை. மாணிக்க வாசகரை குழி தோண்டி வைகை ஆற்றிலே போச்சுட்டாங்க. எவ்வளோ பெரிய மகான்! திருவாசகன்ற ஒன்று உருவாக்குறாரு. யாரை எழுத வைக்கிறாரு? இறைவனே. நீ சொல்லுப்பா, நான் எழுதுறேன்னு இறைவன் எழுதுறான். இவர் உட்காந்து சொல்லுது. அப்போ இவர் யாரு? இறைவனுக்கே குருவா இருந்தவர் தான் மாணிக்க வாசகர். அப்படி இறைவனுக்கே குருவா இருந்த மாணிக்க வாசகரோட வாழ்வை கொஞ்சம் திருப்பி பார்த்தோம்னா, அவர் வாழ்க்கையில் எவ்வளோ சோதனைகளை தாண்டி வந்திருக்காரு. என்ன சாமி, கொஞ்சம் நஞ்சமே இல்லை. அப்போது நம்மளை போல சாதாரண மனுஷன் எவ்வளோ தாண்ட வேண்டியதெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் சக்தி எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு தான் யோகம் வேணும். சரி, வெறும் யோகம் மட்டும் போதுமா? ஒரு பாடம் கற்றுக்கணும், அதுவே நம்மளை ஊர் போய் சேர்த்துருமான்னா அது ஊர் போய் சேர்க்காது. பாடத்தை யார் கொடுத்தாங்களோ அவங்களோட அந்த இறை ஆற்றலை நமக்குள்ளே வரணும்னா, சதா இவர் தான் என்னோட குரு, இவர் இல்லைன்னா இந்த பாடம் என்னை கரை சேர்க்காது அப்படின்ற அந்த உண்மையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்பம் பேர் சொல்லாத பிள்ளையும் குரு பேர் சொல்லாத சீடனும் இந்த உலகத்தில் உருப்படவே முடியாது. சரிங்களா? அப்போது எல்லாரும் வேஷம் போடுறான். ஏன்னா எல்லாரும் தாடி முளைக்கும். ஆட்டு கூட தாடி முளைக்குது. அதனால் அது மகான் ஆகிட முடியுமா? ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் சொல்கிறது, ஒருத்தரோட பேச்சும் ஒருத்தரோட செயலும் யாருன்றதை காட்டி கொடுத்துரும். அவர் எப்படி இருப்பார்? மெய்ஞான குரு. குருன்னு பேர் வச்சுருப்பாங்க, சீடன் கூட தகுதி இல்லாமல் இருப்பாங்க. செல்வன் பேர் வச்சுருப்பாங்க, அடுத்த வேலை சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கிறான். எப்படியோ அந்த மாதிரி குரு பேர் வச்சுன்னு இருப்பாங்கப்பா. ஆனால் குருன்னு பேர் வச்சவங்களாம் குரு இல்லை. தான் யாருன்னு உணர்ந்தவன் குரு. தான் எதை உணர்ந்தவனோ தன்னை நம்பி வரவங்களுக்கும் உணர்த்துவனும் குரு. யாரால் உணர்த்த முடியும்? சிவன் யாருன்னு யாரால் சொல்ல முடியும்? சிவனை பார்த்தவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். சராசரி மனுஷனால் பார்க்கவே முடியாது, அதை காட்டவும் முடியாது. அப்போ சொல்கிறாங்க, மெய்ஞான குரு எப்படி இருப்பார்? அவர் எதெல்லாம் காட்டுவார்? தான் என்ற விடங்காட்டி நாதங்காட்டி, சாற்றுகிற மௌனத்தின் சார்பு காட்டி, வான் என்ற வெளியோடு ஆறு தலமும் காட்டி, வாய்மூடி ஆதிக்க வகையும் காட்டி, ஊன் என்ற உடம்பை விட்டு கேசரியும் காட்டி, ஊமை நின்ற விடங்காட்டி உரைக்க பண்ணி, ஓன் என்ற குருவேனும் வாய் பேசலாமோ, குறும்பரே குரு சொல்லிட இரண்டு மாமோ. எப்பா மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, குருன்னா யார், எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னால், தான் என்ற விடங்காட்டி நாதங்காட்டி. நீ யாருப்பா? உனக்குள்ள உயிருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அந்த உயிர் எப்படி இருக்குது உனக்குள்ள அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு தெரியுங்களா, காட்டி கொடுக்குறாரு தெரியுமா, அவர் தான்ப்பா குரு. தான் எப்படி இருக்கிறேன், தனக்குள்ள உயிர் எப்படி இருக்குதுன்னு யாரால் பார்க்க முடியுமா? இது வரைக்கும் பார்த்தவங்க உண்டா சாமி? யாரும் பார்த்தவங்க இல்லை. ஆனால் இங்கே அப்படி ஒரு பாடம் கொடுக்குறாங்க. யாரோட பாடம்? ஐயாவோட பாடம். அந்த பாடத்தில் உன்னை காப்பாற்றி கொண்டு இருக்கிற அந்த உயிர் உனக்குள்ள எப்படி ஜோதி வடிவாக இருக்குதுன்னு இங்கே ஒரு பாடம் கொடுக்குறாங்க. அந்த பாடம் யாது? மாணிக்க வாசகர் அங்கே சிவனை பார்த்த உடனே என்ன காட்சி, அந்த மெய்மறந்து சொன்ன அதே காட்சியை இங்கே ஐயா பாடமாக கொடுக்குறாரு, பாட வழிமுறையோடு கொடுக்குறாரு. கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு அங்கே எதை பார்த்து அவர் ரசித்து அதை உணர்ந்து அதை அனுபவித்து அந்த இடத்துல சொன்னாரோ அதே விஷயத்தை ஐயா இங்கே ஒரு பாடமாக கொடுக்குறாரு. அப்போ ஒரு குரு எதெல்லாம் காட்டி கொடுப்பாரு? எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் இந்த விஷயத்தை காட்டியே கொடுக்க முடியும். ஏன்னா இந்த ஊனக்கண்ணு உலகத்துக்கு தான் உதவும். உன்னை காட்டக்கூடிய சக்தி இந்த உலகத்துக்கு, இந்த புலனுக்கு கிடையவே கிடையாது. அப்போ இந்த புலனெல்லாம் மூடி அகக்கண் கொண்டு பார்க்குதான் அறிவு. அந்த அகக்கண்ணில் இருக்கிற அறிவை கொண்டு மட்டும்தான் தாய் எப்படி இருக்கிறன்ற வடிவத்தை பார்க்க முடியும். அப்போ சொல்றாரு, தான் என்ற விடம் காட்டி நாதம் காட்டி. இங்கே நாதம் காட்டின்றாரு.
நாதத்தை எப்படி காட்டுறது? நாதத்தை காட்ட முடியுமா சாமி? உணரத்தானே முடியும், கேட்கத்தானே முடியும்னா. அப்பா நீ கேட்டனா, கேட்டது காது, இந்த காது கேட்குதுன்னா அது தப்பு, அதனால பிரயோஜனமே இல்லை. இது கேட்கறதுக்கு கட்சவின்னு ஒன்று இறைவன் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கான். அதில் கட்சவினா என்னது? கண்ணும் காதுமாய் ஒரு பொருள் இருக்கு. அதால் பார்க்கவும் முடியும், அதால் கேட்கவும் முடியும். அப்போ அதாலேயே பார்க்க முடியும், அதாலே கேட்க முடியும்னா அப்போ இங்கே என்ன சொல்கிறது? அது நாதம் காட்டி. அந்த இடத்துல நாதத்தை நம்மளால் உணரவும் முடியும், அதை பார்க்கவும் முடியும். ஒரு பொருள்லேருந்து ஒரு பொருள் பிரிஞ்சுக்கிட்டு போகுது. நம்ம மைண்டு ஃபோக்கஸாக இருந்தால் அது எப்படி உருவானதுன்னு தெரியும், அது எப்படி மறைதுன்றதையும் நம்மளால் உணர முடியும். அதை சொல்கிறாரு. சாற்றுகின்ற மௌனத்தின் சார்பு காட்டி, ஜோதியை காட்டிட்டாரு, நாதத்தை காட்டிட்டாரு. இது மட்டும் போதுமா அப்படின்னா இது போதாதுப்பா. இது எல்லாம் நீ யாருன்னு காட்டுன, உனக்கு காட்டி கொடுத்த ஒரு வித்தை. ஆனால் உண்மையிலேயே நீ அந்த வித்தையெல்லாம் உணர்ந்தா என்ன ஆகும்னு தெரியுமா? இந்த ரெண்டுத்தையும் ஒரு இடத்துல குழி தோண்டி புதைக்கணும். அந்த குழி தோண்டி புதைக்கிற இடம் தான் மௌனம். எல்லாத்தையும் நான் அறிஞ்சேன், எல்லாத்தையும் உணர்ந்தேன், அந்த அறிவே இல்லாமல் நான் எல்லாம் உணர்ந்தேன், நான் எல்லாத்தையும் அனுபவிச்சேன், அந்த அறிவே இல்லாமல் மௌனத்தில் போய் ஒடுங்கினேன்னு சொன்னால் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் இருக்குன்னா இறைவன் இருக்கக்கூடிய இடமா இருக்கும். அந்த மௌனத்தை நம்மளால் எட்டி பிடிக்க முடியணும். அப்போ இந்த மௌனத்தை எட்டி பிடிக்கணும்னா இந்த ரெண்டுத்தையும் நாம் உணர வேணும். எதை உணரணும்? ஜோதின்றதை நான் அனுபவிக்கணும், நாதம்ன்றதையும் நமக்குள்ளே உணரணும். இந்த ரெண்டும் உணர்ந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷனால் மௌனத்தில் ஊன்றி நிற்க முடியும். அப்போ எங்கே சாமி தகராறு வருதுன்னா, மனுஷன் மௌனத்தில் ஊன்றி நிற்கலைன்னா தகராறு வரும். மௌனம் ஊன்றதுன்னா என்னன்னா, ஆடு மாடு ஊமையாக இருக்கிற மாதிரி நானும் பேச வாய முடியுது. மௌனம் அல்ல. இந்த மௌனம் எதுன்னா ஒரே சிந்தனை பற்றி ஒன்றுத்திலே ஊசலாடி நிற்கணும். ஒன்றையே பற்றி ஊசலாடு மனமே. மனசு ஒன்றையே பற்றி ஊசலாடுமா? அது குரங்கு மாதிரி ஒன்றை பிடிச்சிக்கினே இன்னொன்றுக்கு தாவினே இருக்கும். அப்படிப்பட்ட மனசு ஒன்றையே பற்றி ஊசலாடி இருக்குதுன்னா அந்த இடத்துக்கு பேர் நீ மௌனத்தில் நிற்கிற, அங்கே ஒரே சிந்தனையில் நிற்கிற, அந்த இடத்துக்கு பேர் என்னது? ஏகாந்தம். நீ ஏகனா இருக்கிற, அந்த ஏகனா இருக்கும்போது நீ அனுபவிக்கிறது ஏகாந்த இன்பம். நாடு நாடு மனமே ஏகாந்தத்தை நாடுன்னு ஔவையார் சொல்றதும் இந்த மௌனமான இடத்துல தான். இந்த மௌனத்தோட ருசி கண்டால் பேச்சு வராது. இந்த மௌனத்தோட ருசி கண்டால் கூட்டத்தை நம்மளால் சேர்க்கவே முடியாது. எப்பவுமே ஒதுங்கி தான் வாழ சொல்லும். அப்படிப்பட்ட இடம் இந்த மௌனம். வானென்ற வெளியோடு 6 தலமும் காட்டி, இந்த உடம்புல 6 விதமான தலம் இருக்குது. 6 மாடின்னு வச்சுங்களேன். இந்த 6 மாடிக்கும் போகிறதுக்கான எல்லா வழியும் யார் காட்டி கொடுப்பா? சர்க்குருவானவர் காட்டி கொடுப்பார். ஏன்னா இங்கேருந்து நான் வெளியே போனால் மட்டும்தான் வெளியே பயணம் பண்ண முடியும். அதுக்கு முதல்ல இந்த 6 ஆதாரமும் நான் கடக்கணும். இந்த 6 ஆதாரமும் கடக்க முடியுமா? இப்போ எல்லாரும் வாசி கொடுக்குறாங்க, மூச்சே சரியாக ஓட்ட தெரியல. இது வரைக்கும் நான் மூச்சையே கவனிக்கலை, என்ன தான் அது காப்பாற்றினுக்குதுன்னு அறிவே இல்லாமல் வந்தாங்க. வாங்க வாசி வாங்கிக்கிங்கன்னு பாடம் கொடுக்குறாங்க. இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. மூச்சே என்னம்மா போடுது, மூச்சையே சரியாக கவனிக்க தெரியாமல், மூச்சையே சரியாக ஓட்ட தெரியாமல் இருக்கிறவங்களால வாசியை ஓட்ட முடியுமா? அப்போ இது எல்லாம் ஏமாற்று கலை. வாசி எங்கே நடக்கும்? வாக்கும் மனமும் இல்லாத ஒரு இடத்துல இந்த மூச்சு வாசியாக மாறணும். அதுதான் சொன்னேன் உங்களுக்கு. அம்மாவோட கருவில் வாசியாக தான் இருக்கிறோம், அதனால தான் வெளிமூச்சு இல்லை. தண்ணியில் வெளிமூச்சு விட்டுருந்தா அந்த கருவை அங்கேயே செத்து போயிருக்கும். தண்ணிக்குள்ளே இருந்தாலும் அது உள்கதியில் உள்மூச்சிலே இருக்கிறனால்தான் அது வாசி. அப்போது இந்த உள்மூச்சே ஓடணும். அது எங்கே ஓடணும்னா அது எங்கே போய் முட்டின்னு உயிரை காப்பாற்றின்னு இருந்ததோ அதே மாதிரி இந்த வெளியே போய் வந்து இந்த மூச்சையும் மோல்டு பண்ணி மெருகேற்றி அந்த இடத்த தோற மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ இந்த மூச்சு ஒரு தாம்பு கயிறு மாதிரி இவ்வளோ கணத்தில் இருக்குது. நான் பாடத்தின் மூலிமா அதை செதுக்கி தாம்பு கயிறு மாதிரி இந்த மூச்சை ஒரு ஊசி நூல் மாதிரி நான் மாற்றுறேன். ஏன்னா இந்த 6 ஆதாரமும் கடக்கிறதுக்கான வழி எங்கே இருக்குதுன்னா தாம்பு கயிறு போகிற மாதிரி அங்கே இடம் இல்லை.
மூக்கில் இருக்கிற ஓட்ட மாதிரி அங்கே இடம் இல்லை, அங்கே ஒரு நூல் போகிற அளவுக்கு தான் இடம் இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய மூச்சை நான் நினைவை கொண்டு செதுக்கி செதுக்கி அங்கே ஓடக்கூடிய அளவுக்கு அதை செதுக்கினால் மட்டும்தான் இது 6 தளத்தையும் கடந்து இது மேலே போய் நிற்கும். வாய்மூடி நாதிக்க வகையும் காட்டி, ஊனென்ற உடம்பை காட்டி கேசரியும் காட்டி. நம்ம பாடத்தில் கேசரி முத்திரைன்னு ஒன்று கொடுக்குறோம். ஏன் சாமி அதை கொடுக்குறோம்? கேசரினா சிங்கம். உலகத்தில் 1000 விதமான மிருகங்கள்லாம் இருக்குதா? ஏன் சாமி சிங்கத்தை போயிடுதுன்னா, சிங்கம் ஒன்று தான் பசிச்சாதான் வேட்டையாடும், பசிச்சாதான் அது வேட்டையாடும். எல்லா நேரம் போய் வேட்டையாடுங்க, மற்ற நேரத்தில் போய் கம்முன்னு தூங்கிட்டு இருக்கும். அப்போ இந்த மூச்சு தேவைப்படும் போது வெளியே போகுது. மற்ற நேரத்தில் எப்படி இருக்கணும்னா, அந்த சிங்கத்துக்கு எப்படி எந்த செயலும் இல்லாமல் ஒடுங்கின அவ்வளோ வீரம் இருக்குது. அந்த சிங்கம் கர்ஜனை பண்ணுச்சுன்னா ஒரு மிருகம் கூட எதில் இருக்காது. ஆனால் அதுக்கு பசி இல்லைன்றதை உணர்ந்து அது எப்படி ஒரு ஓரமாக போய் சுண்டு போய் கிடக்குதோ, அந்த மாதிரி இந்த பறவைனுங்கிற மூச்சை உள்ளுக்குள்ளே ஒடுங்கி நிற்கணும். வேட்டையாட போகிற சிங்கம் மாதிரி இந்த மூச்சு புசு 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 புசுன்னு போயின்னு இருக்குது. அப்படி போகிற மூச்சை உள்முகமாக அடக்கி நான் நிறுத்தத்துக்கு தேவையான ஒரு முத்திரை எதுனா இந்த கேசரி முத்திரை. இந்த கேசரி முத்திரை மட்டும்தான் நான் ஓட்டுற விதம், நான் எங்கே சொல்கிறேனோ அங்கே ஓடுறதுக்கான அந்த மூச்சு போகும். வேறு எந்த முத்திரை வச்சாலும் அந்த மூச்சு எனக்குள்ளே ஓடவே ஓடாது, அது மூக்கு வழியால் மட்டும்தான் வெளியேறிடும். ஆனால் கேசரி முத்திரை வச்சு நான் உட்காந்துட்டேன்னு சொன்னால் என்னோடய சுவாசம் உள்முகமாகவே ஏறி இறங்கும். அப்படி சொல்கிறாரு, ஊமை என்ற விடங்காட்டி உரைக்க பண்ணி. யார் சொல்லுவானா இதை? ஊமை என்ற இடம்னா ஓங்காரம் உனக்குள்ளே உட்காந்து காப்பாற்றின்னு இருக்குது. ஊமை எழுத்துனா என்னது? ஓங்காரம். அந்த ஓங்காரம் உனக்குள்ளே உட்காந்து காப்பாற்றினால்தான் நீ நடமாடிட்டு இருக்க. அதை எதுன்னு உனக்கு காட்டி கொடுக்குறது யாரு? கோன் என்ற குருவேனும் வாய் பேசலாமோ? குறும்பரே குரு செல்ல 2 மாமே. இதை யாரு காட்டி கொடுப்பானா? கோன் என்ற குரு. கோனுன்னா அரசன். இந்த ஊரில் 1000 அரசன் இருப்பான், இன்னைக்கு ஒருத்தன் கூட இல்லை. ராஜராஜ சோழன் எவ்வளோ கோயில் கட்டிக்கிறார். தஞ்சை பெரிய கோயில் அவர் தான் கட்டினார். சாட்சியாக இன்ன வரைக்கும் 2000 வருஷமாக இருக்குதா, 1000 வருஷமாக இருக்குது. அந்த மாதிரி எத்தனையோ ராஜாக்கள் எவ்வளோ கோயிலெலாம் கட்டினாங்க, அதெல்லாம் நிலச்சி நிற்குது. சரி, இவ்வளோ கோயில் கட்டினாங்களே, அந்த ராஜா வாழறதுக்கு ஒரு அரண்மனை கட்டியிருப்பாங்களே. என்ன சாமி, எல்லா ராஜாவும் அவன் வாழறதுக்கு ஒரு அரண்மனை கட்டியிருப்பாங்களே, அந்த அரண்மனைலாம் இப்போ இருக்குதான்னா ஒருத்த அரண்மனை கூட இல்லையே. ஏன் இல்லை? தனக்குன்னு எல்லாம் செஞ்ச எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சே தீரும். அவன் எவ்வளோ பெரிய ராஜா இருந்தாலும் தன்னுடைய நலத்துக்கு, தான் சுயநலத்துக்கு கட்டின எல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு மண்ணோட மண்ணாக போகும். அப்போ என்ன பண்ணாங்க? இந்த உண்மையை தெரிஞ்சதுனால தான் அவங்க கோயில் குளம்லாம் கட்டி வச்சாங்க. இன்ன வரைக்கும் ராஜராஜனை பேசக்கூடிய இடம் தஞ்சை பெரிய கோயில். பேசினா பிரகதீஸ்வரர் பேர் தெரியலனா கூட ராஜராஜனோட பேர் தெரியும். அப்போது பொதுவான காரியம், ஊர் மக்களுக்காக யாரெல்லாம் உழைச்சாங்களோ அது எந்த காலத்தினாலையும் அதை அழிக்கவே முடியாது. அவங்க பேர், அவங்க செய்த செயல் எல்லாம் இந்த உலகத்தில் சாட்சியாக நிற்கும். தனக்குன்னு தான் சுயநலத்துக்காக செஞ்ச எல்லாம் ஒரு நாள் மண்ணோட மண்ணாக போகும். அப்போ இங்கே இருக்கிற குரு யாருன்னா சராசரி மனுஷன் மாதிரி இருக்கிற மகாராஜா மாதிரி இல்லைப்பா. அவன் யார்? அரசனுக்கெல்லாம் அரசன், கோன், இறைவன். அந்த இறைவன் தான் இங்கே குருநாதராக வந்துக்கிறான். அதை நீ எப்படி கேட்கணும்? வாய் மூடி மௌனியாக இருந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை உள்ளே வாங்கிக்கப்பா. அப்போ மெய்ஞான குரு இவ்வளோத்தையும் காட்டினால் மட்டும்தான் மெய்ஞான குரு. சரிங்களா? இவ்வளோத்தையும் நம்ம குருநாதர் நம்ம காட்டியிருக்காரா? நமக்கு உணர்த்தியிருக்காரா? அதனால தான் நமக்கு சத்குருநாதர்னு பேர் சொல்கிறோம். ஏன்னா அது சச்சிதானந்த சொரூப நிலை. இதே சராசரியாக நான் குருபான்னு சொல்கிறவங்களால இந்த விஷயத்தை காட்டி கொடுக்கவே முடியாது சாமி.